வெல்கம் டு சஞ்சய் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியான மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவு பட்டாணி பருப்பு எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற விடலாம். பாருங்கள், பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா பருப்பும் அரைச்சதுக்கப்புறமா நம்ம இந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வடை ஆறி போனாலுமே முழு பருப்பாக இருக்கும் போது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்லா ஊறின பட்டாணி பருப்போடு சேர்த்து 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, அதோட கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, காரத்துக்கு 2 வரமிளகாயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப மைய அரைக்க தேவையில்ல, ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருந்தாலே போதும். இப்போ இதோட நான் தனியாக எடுத்து வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், இது எல்லாமே நம்ம இப்போ உப்பும் சேர்த்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா பிணைஞ்சி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இதுக்கிடையில் எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த சின்ன சின்ன உருண்டைகளை நல்லா தட்டி பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து பொன்னிறமானதும் நம்ம வடையை எடுத்துடலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சஞ்சய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமைப்போம், சாப்பிடுவோம்.